அனைவருக்கும் இனிய வணக்கம். முயற்சி ஒன்றைய தாரக மந்திரமாக கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்த தமிழால் வெல்வோம் என்ற ஒரு சீரீஸ் தெளிவாக இலக்கணம் ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இலவச வகுப்புகளாக கொடுத்துட்டு இருக்கோம். அது 2 வகுப்புகள் பார்த்துருப்பீங்க. எனவே புணர்ச்சினா என்ன, புணர்ச்சி எத்தனை வகைப்படுது, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி, அறுவடை புணர்ச்சி, வேற்றுமை புணர்ச்சின்னு பார்த்தோம். அதோட புணர்ச்சிகளுடைய உடம்புடுமை புணர்ச்சி வரைக்கும் நம்ம பார்த்தோம். நீரிட்டு புணர்ச்சி, உடம்புடுமை புணர்ச்சி வரைக்கும் பார்த்தோம். ஓகேங்களா? இப்ப அந்த புணர்ச்சியில அடுத்த பாயிண்ட் நம்ம சொல்ல போறது குற்றியல் உடல் புணர்ச்சி. அடுத்து நம்ம பார்க்க போறோம்னா குற்றியல் உடல் புணர்ச்சி. ஓகேங்களா? குற்றியல் உடல் புணர்ச்சி. ஃபர்ஸ்ட் இந்த குற்றியலுகரம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு குற்றியலுகர புணர்ச்சி பத்தி பார்க்கலாம். சார் குற்றியலுகரங்கள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நல்லா தெளிவாப்படுத்தி பாருங்க. உகரம் ஏறிய வல்லின எழுத்துக்கள் 6 நல்லா பாருங்க. இந்த வல்லினம் க ச ட த ப ர. ஓகேங்களா? இது எல்லாமே புள்ளி வச்ச எழுத்துக்கள், வல்லின எழுத்துக்கள். இந்த வல்லின எழுத்துக்கள் உகரம் ஏறிவிட்டால் அதுக்கு பேர் குற்றியலுகர எழுத்துக்கள். பிளஸ் 3 வச்சுக்கீங்க. அப்ப இக்கு கூட்டல் ஊ என்ன ஆயிடுச்சுன்னா பூ மாறிடும். இச்சு கூட்டல் ஊ என்ன ஆயிடுச்சுன்னா சூ மாறிடும். இட்டு கூட்டல் ஊ பூ, இத்து கூட்டல் ஊ து, இப்பு கூட்டல் டு, இப்பு கூட்டல் ஊ பூ ரு. ஓகேங்களா? அப்ப இந்த உகரம் ஏறிய வல்லின எழுத்துக்கள் 6ம் ஒரு சொல்லுக்கு இறுதியாக வந்தால் இந்த உகரங்கள் தான் தனக்குரிய மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை குறைந்து கொடுக்கும். அதுதான் குற்றியல் உகரம். ஓகேங்களா? உகரம் ஏறிய வல்லின எழுத்துக்கள் 6ம் ஒரு சொல்லுக்கு இறுதியில் வந்தால் அது தனக்குரிய மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை குறைந்து கொடுக்கும். அதுக்கு பேர் தான் குற்றியல் உகரம் அப்படின்னு படிச்சோம். இதான் குற்றியல் உகரத்துடைய கான்செப்ட். எப்படி சார் கேட்டீங்கன்னா பந்து, புட்டு, பாக்கு, ஆடு அப்படி இறுதி எழுத்தா பாருங்க. இந்த குசுகு துப்புரை என்று சொல்லக்கூடிய குற்றியலுகர எழுத்துக்களாக வரும். அப்ப குற்றியலுகர எழுத்துக்களாய் வந்திருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஒரு சொல்லுக்கு இறுதியில் வந்தால் மட்டும்தான் குற்றியலுகர எழுத்துக்கள். இடையிலோ முதலிலோ வந்து குற்றியலுகர எழுத்துக்கள் அல்ல. அது வந்து குற்றியலுகரம் தனக்குரிய மாற்றத்தை குறைந்து முடிக்காது. அப்ப உகரம் ஏறிய வல்லின எழுத்துக்கள் 6ம் ஒரு சொல்லுக்கு இறுதியில் வந்தால் அதுக்கு பேர் தான் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சார் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த குற்றியலுகரத்தை வந்து ஒரு 6 வகையா பிரிச்சிருப்பாங்க. நம்ம அதை பத்தி நம்ம பார்க்கலாம். குற்றியலுகரம் வந்து 6 வகை கொண்டு சொல்றாங்க. ஒண்ணு பாருங்க, நெடில்தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? 2 பாருங்க, உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்து பாருங்க, ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். அடுத்து வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். அப்படி 6 வகை. நல்லா பாருங்க, குற்றியலுகரத்தை சொல்றாங்க. 6 ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நான் சொல்ற மாதிரி பாத்தீங்க. இடைத்தொடர் குற்றியலுகரம் ஒரு சிம்பிளா சொல்றேன். இது 2 எழுத்தை கொண்ட சொல்லாக இருக்கு. இது பாருங்க, ஆடு, மாடு, பேடு, ஓகேங்களா, காசு, இந்த மாதிரி 2 எழுத்தை கொண்ட சொல்லாக இருக்கும். அது இல்ல பாருங்க, இறுதி எழுத்து இது குசுகு துப்புரை என்று சொல்லக்கூடிய குற்றியலுகர எழுத்தாகவும் முதல் எழுத்து நமக்கு நெடில் எழுத்தாகவும் இருக்கும். அது உயிர் நெடிலாக உயிர் நெடிலாக இது சொல்லலாம். அப்ப நெடித்தொடர் குற்றியலுகரம் ஒரே கான்செப்ட் தான். 2 எழுத்து கொண்ட சொல்லாக இருக்கும். இறுதி எழுத்து குற்றியலுகரமாகவும் இறுதி எழுத்துக்கு முன்னுள்ள எழுத்து என்னவாக நமக்கு நெடில் எழுத்தாகவும் இருக்க வேண்டும். இது முடிஞ்சிருச்சு. அடுத்து உயிர் எழுத்துக்கு உயிர் தொடர் குற்றியலுகரத்தை பாருங்க. இது 2க்கு மேற்பட்ட எழுத்தாகும். ஓகேங்களா? முரசு, அரசு, பாலாறு. ஓகேங்களா? இப்படிதான் இது பாருங்க. அப்ப இறுதி எழுத்து குற்றியலுகரமாகவும் இறுதி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து உயிர்மை எழுத்தாக இருக்க வேண்டும். நெடில் எழுத்து புரியுது பிரச்சனை இல்லை, உயிர்மை எழுத்தாக. அப்ப பாருங்க, 2 எழுத்தை மட்டும் வந்தா அதுக்கு பேர் வந்து குற்றியலுகரம் சொல்றோம். நெடித்தொடர் குற்றியலுகரம். 2க்கு மேற்பட்ட எழுத்து வந்து இறுதி எழுத்து குற்றியலுகரமாக இருந்து இறுதி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து உயிர்மை எழுத்தாக இருந்தா அதுக்கு பேர் உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்து ஆயுதம் பாருங்க. அத்து, இத்து, எட்டு. ஓகேங்களா? இறுதி எழுத்து குற்றியலுகரம் இறுதி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து ஆயுத எழுத்தாக இருக்கிறது. இது ஆயுத குற்றியலுகரம். அடுத்து பாருங்க, வன் தொடர் குற்றியலுகரம் பாருங்க. பாக்கு,
புற்று, பாக்கு, புற்று, கொக்கு, இப்படி இறுதி எழுத்து குற்றியலுகரமாகவும் இறுதி எழுத்துக்கு முன்னுடைய எழுத்து வல்லினம் எழுத்தாக இருத்தல் வேண்டும். லாஸ்டா மென்ஷன் பாருங்க. பங்கு, பஞ்சு, சங்கு, இப்படி இறுதி எழுத்து குற்றியலுகரம் இறுதி எழுத்துக்கு முன்னுடைய எழுத்து மெல்லினம் எழுத்தாக இருத்தல் வேண்டும். கிடைக்கிற குற்றியலுகரம் பாருங்க. மூழ்கு, சார்பு, சால்பு. ஓகேங்களா? இறுதி எழுத்து குற்றியலுகரமாகவும் இறுதி எழுத்துக்கு முன்னுடைய எழுத்து இடையின எழுத்தாகவும் இருத்தல் வேண்டும். மற்றொரு குற்றியலுகரம் என்பது அவ்வளவுதான். குற்றியலுகர பயிற்சி பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உகரம் ஏறிய வல்லின எழுத்துக்களால் ஒரு சொல்லுக்கு இறுதியில் வந்தால் அதுக்கு பேர் குற்றியலுகரம் படிச்சிட்டோம். இரண்டாவது, அந்த குற்றியலுகரம் ஒரு சொல்லுக்கு இறுதியாக வந்து தகுதியை மாற்றி குறைத்து வைத்து அது குற்றியலுகரம். இதுல பாருங்க, எழுத்துறைகள் 6 வகை சொல்றேன். எழுத்துற குற்றியலுகரம் பாருங்க, இரண்டே எழுத்தை கொண்டிருக்கும். இறுதி எழுத்து குற்றியலுகரமாகவும் ஒரு எழுத்து இறுதி எழுத்தாக இருக்க வேண்டும். வீழ்த்துற குற்றியலுகரம் பாருங்க, லாஸ்ட் எழுத்து குற்றியலுகரமாக முன்னாடி எழுத்துனா நமக்கு நெடில் எழுத்தாக இருக்க வேண்டும். ஆயுத குற்றியலுகரம் பாருங்க, இறுதி எழுத்து குற்றியலுகரம் அது முன்னாடி எழுத்து ஆயுத எழுத்தாக இருக்கணும். வன்துற குற்றியலுகரம் இறுதி எழுத்து குற்றியலுகரம் அது முன்னாடி எழுத்து வல்லின எழுத்தாக இருக்க வேண்டும். வெண்துற குற்றியலுகரம் பாருங்க, இறுதி எழுத்து குற்றியலுகரம் முன்னாடி எழுத்து மெல்லின எழுத்தாக இருக்கணும். இடைத்துற குற்றியலுகரம் பாருங்க, இறுதி எழுத்து குற்றியலுகரம் முன்னாடி எழுத்து இடையின எழுத்தாக இருத்தல் வேண்டும். முடிஞ்சிருச்சு. இதான் சார் நம்ம பார்த்து குற்றியலுகரம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? குற்றியலுகர புணர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இதான் குற்றியலுகரம் முடிச்சாச்சு. அடுத்து பாருங்க குற்றியலுகர புணர்ச்சி. ஓகே, இப்ப குற்றியலுகரங்களை எப்படி புணர்வது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? இங்க பாருமா, பந்து கூட்டல் ஆட்டம். ஓகேவா? இது எப்படி சார் புணர்வதுன்னு கேட்க நல்லா பாருங்க. பந்து என்பது பாருங்க, நிலைமொழி குற்றியலுகரமாக இருந்து வருமொழியின் முதல் எழுத்து நமக்கு உயிரெழுத்தாக இருந்தால் இதெல்லாம் பாருங்க நிலைமொழி குற்றியலுகரம். கீழே கூட எழுதுங்க. நிலைமொழி குற்றிய லுகரம் பிளஸ் வருமொழி முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருக்கும். ஓகேங்களா? இறைமொழியின் குற்றியலுகரமாக இருந்து வருமொழியின் முதல் எழுத்து நமக்கு உயிர் எழுத்தாக இருந்தால் நல்லா இது சேருகின்ற பொழுது இதோட விதி யூஸ் பண்ணலாம். நல்லா பாருங்க. பந்து தான் தாங்கி வந்திருக்கக்கூடிய நிலைமொழி ஈட்டில் உள்ள உகரம் தான் தாங்கி வந்திருக்கக்கூடிய மெல்லிய வல்லின மெய் எழுத்தை நிறுத்திவிட்டு உகரம் வரையும் உயிர் வரி முக்குரல் மெய் விட்டு ஓடும். இந்த விதி இங்க பாருங்க. உயிர் வரி முக்குரல் மெய் விட்டு ஓடும். இந்த விதியை பயன்படுத்துறோம். ஓகேங்களா? அப்ப பந்து கூட்டல் ஆட்டம் இது பாருங்க. நிலைமொழி நமக்கு குற்றியலுகரமாக இருக்குது. வருமொழியின் முதல் எழுத்து நமக்கு வந்து உயிர் எழுத்தா இருக்குது. இது ரெண்டு பாருங்க. இது பிரிச்சு எழுதுனா இத்து கூட்டல் ஊன் எழுதலாம். தூவல் ஆட்டம் அப்படின்னு இருக்கும். அப்ப பாருங்க, இந்த உயிர் வரி முக்குரல் மெய் விட்டு ஓடும் என் விதிப்படி கேட்டுட்டு பந்து இன்னொரு இத்து இன்னொரு ஆட்டம் அப்படின்னு இருக்கும். இப்ப இது ரெண்டையும் பாருங்க. இத்து கூட்டலா தான், இத்து கூட்டலா தா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதியின் அடிப்படையில் பந்து கூட்டலா இத்து கூட்டலா ஆயிடுச்சு. அப்ப இன்னும் சேர்த்தா பந்தாட்டம் என்று கூறலாம். ஓகேங்களா? அப்ப குற்றியலுகர புணர்ச்சி தான் உயிர் வரி உக்குரல் மெய் விட்டு ஓடும் என்ற விதிப்படி இது சேருதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். நல்லா தெளிவுபடுத்தி பார்த்தீங்க. குற்றியலுகர புணர்ச்சி என்பது உயிர் வரி உக்குரல் மெய் விட்டு ஓடும் ஒரே ஒரு விதியாக பயன்படுத்துகிறோம். லாஸ்டா இயல்பு புணர்ச்சி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற ஒரு இயல்பு புணர்ச்சி சேரும். ஓகேங்களா? குற்றியலுகர புணர்ச்சி என்பது அவ்வளவுதான். ஓகேங்களா? இன்னும் ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். கருத்தோடு கூட்டல் இசைத்த அப்படின்னு ஒரு சொல்லு. கருத்தோடு கூட்டல் இசைத்த கருத்தோடு கூட்டல் இசைத்து பாருங்க. 2 இருக்குது. அப்ப இது பாருங்க லாஸ்டா குசுந்து புரிய சொல்ற வார்த்தை இருந்து குற்றியலுகரம் கண்டுபிடிச்சோம். இடைமொழி குற்றியலுகரம்
குற்றியலுகரமாக இருக்கு. மறுமொழியில் முதல் எழுத்து அப்படின்னா இருக்குது, உயிர் எழுத்தா இருக்குது. அப்ப எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கரு இர் நெடித்தொடர் குற்றியலுகரம் கருத்தோடு இது எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் ஊனு பிரிக்கலாம். அதான் 2 பிளஸ் இசைத்த அப்படின்னு வரும். உயிர் வரி உட்குரல் மெய் விட்டு ஓடும். உயிர் வரி உட்குரல் மெய் விட்டு ஓடும். அந்த விதியில பாத்தீங்க அப்படின்னா கரு இர் தோ அப்படி உயிர் உட்குரல் மெய் விட்டு ஓடும் கேட்டுச்சுன்னா கருத்தோ இட்டு மட்டும் நிற்கும். கூட்டல் இசைத்த அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா? அப்ப இட்டு கூட்டல் ஈ டி ஆயிடுது. அப்ப கரு இர் தோ ரெண்டு சேர்த்தா டிசைத்த இட்டு கூட்டல் ஈ டி ஆயிடுது. கருத்தோ டிசைத்த. ஓகேங்களா? என்ன நீங்க பயன்படுத்தணும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதியின் அடிப்படையில், இயல்பே என்ற விதியின் அடிப்படையில் நமக்கு கருத்தோடு இசைத்த என்ற வார்த்தை வருது. இறைமொழி குற்றியலுகரமாக இருந்து வறுமொழியில் முதல் எழுத்து நமக்கு உயிரெழுத்தாக இருந்தால் தான் தாங்கி உகரமானது தன் தாங்கி வந்த மெய்யெழுத்தை நிறுத்திவிட்டு மறை. அவ்வளவுதான் கான்செப்ட். இது குற்றியலுகர புணர்ச்சி. அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? ரொம்ப அருமையான ஒரு இதா இருக்கு. இது ஒரு லாஸ்டா வடிவம் பார்த்தோம்னா மாசு கூட்டல் அற்றார். அற்றார் இந்த வார்த்தை பாருங்க. இது வந்து குற்றியலுகரம். நெடித்தொடர் குற்றியலுகரம் கண்டுபிடிச்சோம். அப்ப என்ன பண்ணோம்? என்ன பிரிச்சோம் அப்படின்னா இச்சு கூட்டல் ஊனு அற்றார். ஓகேங்களா? உயிர் வரி உட்குரல் மெய் விட்டு ஓடும். அவ்வளவுதான். அப்ப இது மறந்து போச்சு. அப்ப நடக்கும் இனி மார்ச் கூட்டல் அற்றார். அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது விதிப்படி அதை இச்சு கூட்டல் ஆ சா. அப்ப மா ச இற்றா மீதி வார்த்தை அப்படியே போகும். மாசற்றார். இதான் குற்றியலுகர புணர்ச்சி. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம புணர்ச்சியிலே பார்த்தோம். அல்வழி புணர்ச்சி, உயிரிட்டு புணர்ச்சி, லாஸ்டா குற்றியலுகர புணர்ச்சி பார்த்தோம். அடுத்து நம்ம பூப்பெயர் புணர்ச்சி, கடைசியா வந்து பண்பு பெயர் புணர்ச்சியோட இந்த புணர்ச்சிக்கான டாபிக் ஓவர். அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா பிரித்து எழுதுற விதிகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? தொடர்ந்து வகுப்புகளை பார்த்து கொண்டே வரலாம்.